நமக்கு ஒன்று புரியவில்லை என்று சொன்னால், ஒருவனுடைய உள்ளன்பு தெரியவில்லை என்று சொன்னால், ஒருவனுடைய அர்ப்பணிப்பு உணர்வு நமக்கு புரியவில்லை என்று சொன்னால், நாம் உடனடியாக தருகின்ற பட்டம் எது என்று கேட்டால் பைத்தியக்கார பட்டத்தை தான் அள்ளி தருவோம். என்னுடைய ஆண்டவன் என்னுடைய தாயகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில் இல்லாமல் கீழாக இருக்கிறாரே என்கின்ற அந்த வேதனை நம் உள்ளத்திலே வருகிறது. ஆனால் இவர்களை கேளுங்கள், கடவுள் இல்லை என்பார்கள், ஆனால் ரம்ஜானை மட்டும் கொண்டாடுவார்கள். நான் இந்த இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இது நடக்குமா என்று கேட்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இது நடக்கிற பொழுது தங்களால் தான் நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்முடைய கவலை எல்லாம் அருள் தரும் அபிராமி சரணமம்மா. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, நல்லவர்கள் எடுக்கின்ற நல்முயற்சிகள் தோற்றதாக வரலாறு இல்லை. காலம் நமக்கு பல தோல்விகளை தந்திருக்கலாம். ஆனாலும் கூட இறுதி வெற்றி என்பது நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டும்தான் என்று இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஏன் இந்த கூட்டம் வெற்றி பெறப் போகிறது என்று சொன்னால், இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, தானாக கூடிய கூட்டம். இது உணவு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல, உணர்வுகள் ததும்ப இதய சுத்தியோடு இணைந்திருக்கின்ற கூட்டம். அதனால் இது வெற்றி பெற்றே தீரும். சகோதர சகோதரிகளே, அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறதை பற்றி எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்த திண்டுக்கல் மண்ணுக்கு மட்டும்தான் மகத்தான வீரமும் தியாகமும் நிறைந்த வரலாறு உண்டு. இதுதான் தமிழகத்தினுடைய மைய பூமி. இங்கே ஒரு சூறாவளி மையம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவப்போகிறது என்பதை பறையாற்றுவதாகத்தான் இது அமைந்திருக்கிறது. நான் ஒன்றை சொல்வேன், இந்து மத நம்பிக்கைகள் இந்து தர்மத்திற்கு பேராபத்து தமிழகத்திலே பல்வேறு காலகட்டத்திலே வந்த போதெல்லாம் முதலாக குரல் கொடுத்த ஒரு பகுதி எது என்று கேட்டால் அது திண்டுக்கல் மாவட்டம் தான். யாராலும் மறுக்க இயலாது. இந்துக்களினுடைய பெருமைகளை, இந்துவினுடைய தர்மத்தை, இந்து வாழ்வியல் முறையை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக முதல் களப்பலியானவன் சின்னாளப்பட்டி நாகராஜ் என்கின்ற மகத்தான சகோதரன். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மண்ணில் மீண்டும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்து முனையினுடைய தலைவராக எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்துடன் இனிதாக பழகுகின்ற அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் இந்த மண்ணிலே வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அவர் குருதி இந்த மண்ணை குளிர்வித்தது. அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் ஒரு காலை இழந்ததும் இந்த மண்ணிலேதான். இப்படி எண்ணற்ற தியாகங்களை நாம் செய்தாலும் அன்னை அபிராமி இன்னும் அடிவாரத்திலேதான் இருக்கிறார். தன்னுடைய இருப்பிடமான மலை மீது இல்லை என்பது வேதனைக்குரியது. இது நடக்குமா? இது நடக்குமா என்று கேட்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்வார்கள்.
அவர்கள் அத்தனை பேரும் இது நடக்கிற பொழுது தங்களால் தான் நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்முடைய கவலை எல்லாம் அன்னை அபிராமி தன்னுடைய வீட்டிலே குடியிருந்து நமக்கு அருள் பாலிக்க வேண்டும், இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்பதற்குத்தான். அந்த ஒரே உயர்ந்த சிந்தனையை மனதிலே கொண்டு நீங்கள் அபிராமி பக்தர்கள் பேரவையை ஆரம்பித்து இன்றைக்கு அது எல்லா மக்களினுடைய உள்ளங்களிலும் ஊடுருகின்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கிறது. அருமை பெரியவர்களே, நான் பேசுவதற்கு முன்பாக ஒரு வீடியோ காட்சியை நம் முன்பாக காட்டினார்கள். இந்த வீடியோ காட்சியை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும், இது கோயில்தான், கோயிலிலே விக்கிரகங்கள் இருப்பதுதான் தர்மம், இருப்பதுதான் நீதி, இருப்பதுதான் சத்தியம் என்பது நமக்கு புரிந்திருக்கும். ஆனால் இந்த மண்ணிலே அது எளிதாக நடைபெறுவதில்லை. என்ன காரணம்? இந்துக்களிடத்திலே ஒற்றுமை என்கின்ற உணர்வு எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் தோற்று போயிருக்கிறது. எங்கோ இருந்து வந்தவர்கள் எல்லாம் நம் மீது ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆதிக்கத்தினுடைய வடுக்கள் தான் இன்றைக்கும் மேலே கோயில் இருக்கிறது, ஆனால் விக்கிரகங்கள் இல்லை, விக்கிரகங்கள் கீழே இருக்கிறது. அதனால் நம்முடைய தன்மான உணர்வு கூனி குறுகி போயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற கூட்டம் ஒன்றை பறைசாற்றுகிறது, இந்து மதம்